இரட்டைத்தலை பிள்ளையார் கோவில். தமிழ்நாட்டில் இரட்டை பிள்ளையார் இந்த கோவில் உள்ளது. ஆனால் இங்கே ஒரு யானை 2 தலை உள்ள விநாயகர். இந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்தது ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் உஜ்ஜயினுக்கு வந்திருக்கிறாரு. அவரும் படிக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கிறாரு. அப்போவே ராமர் பீரியட்லேயே இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர், ஆன்மீக அறிவை பெறுவதற்கும் ஆன்மீக அறிவு மட்டுமில்லை, எல்லாவித அறிவும் கிடைக்கும் இடமாக உஜ்ஜைன் விளங்கியிருக்கிறது. கிருஷ்ணன் சாண்டிபனி ஆசிரமத்தில் தங்கி படித்தார். காளிதாசன் இங்கே காளியினர் பெற்றார். மரம்லாம் 5000 இடத்துக்கு மேலான மரங்கள், வேப்ப மரம். எல்லா கோவில்களுக்கும் என்ட்ரன்ஸ்லேயே கோசாலை வச்சுருப்பாங்க. வரக்கூடியவங்க முதல்ல அந்த பசுவுக்கு, வயசான பசுக்கள் பராமரிப்புக்கு ஆகாரம் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோமாதா என்று சீரும் சிறப்புமாக வைத்து வழிபடுகிறார்கள். விநாயகர் 2 தலை இருக்கிறது. பக்கவாட்டில் 2. ஜெகநாத் பக்கத்திலேயே வைபவ் மகாலட்சுமி மந்திர். இங்கே வைபவ் மகாலட்சுமி மந்திர் பல இடங்கள்லையும் இருக்குது. வைபவ் மகாலட்சுமி மந்திர்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு. வைபவலட்சுமி ஒரு கையில் வெள்ளு வச்சுருப்பாங்க. மகாலட்சுமி கையில் வெள்ளு இருக்கக்கூடியது. இது மகாலட்சுமி. பதினெட்டு கையோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி. விஜயலட்சுமி, அஷ்டலட்சுமியில் ஒன்றான விஜயலட்சுமி. ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி சென்னையில் அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது, அடையாறில் பீச்சில். இதே மாதிரி இங்கே வைபவலட்சுமியை கொண்டாடுது. வீரலட்சுமி.
இந்த ஐஸ்வர்யலட்சுமி ധനധാന്യ വർദ്ധിത മഹാലക്ഷ്മി അഷ്ടകം സ്തോത്രത്തിൽ ധനധാന്യ വർദ്ധിത ஒரு தடவை சொன்னால் பாவங்கள் தீரும், 2 தடவை சொன்னால் சத்ரு நாசம், 2 தடவை சொன்னால் தனதானியம் என்று போகும், 3 தடவை சொன்னால் சத்ரு நாசம். மகாலட்சுமி அஷ்டகத்தில் சங்கராச்சாரியர் சொல்லுகிறார். இந்த லட்சுமி தனதானியம் கொண்டு வரக்கூடிய லட்சுமி. இதற்கு தனியான மந்திரங்களும் இருக்குது. ஓம் ஐம் ஸ்ரீ ஹ்ரீம் லக்ஷ்மி கஜலட்சுமி சர்வ தனமே வசமானசிய ஸ்வாகான்னு மந்திரம். தனதானியத்தை தரக்கூடிய லக்ஷ்மி. இது சந்தானலட்சுமி. சந்தானலட்சுமி புத்திரபாக்கியம் அதுவும் செல்லத்தில் உண்டு. அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அதில் புத்திரபாக்கியம் வரும். சந்தானலட்சுமி. வைபவலட்சுமி தொழில் தடங்கல்கள் எல்லாம் மாறி கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஜெயிச்சு நெகட்டிவ் எனர்ஜியை விட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய லட்சுமி இந்த வைபவலட்சுமி. வைபவலட்சுமியை முதல் பூஜை பொருளாக வைத்து மற்ற லட்சுமியை சுற்றி வச்சுருக்காங்க. இது தனி கோவில். இது கட்காளி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது. நிறைய பேர் காளி கோவில் அப்படி போயிடுவாங்க. காளி கோவில் பக்கத்தில் இருதலை விநாயகர் இருக்குது. காளி கோவில் பக்கத்தில் இந்த வைபவலட்சுமி கோவிலும் இருக்குது. காளி கோவில் நடந்து போகக்கூடிய தூரத்தில் மத்ஸ்யேந்திரநாத் சமாதியும் இருக்குது. ஆகவே இங்கே வரக்கூடியவங்கள் இந்த 2 கோவில்களும் இந்த சமாதிக்கும் போய் வந்தால் விசேஷமாக இருக்கும். தமிழர்கள் கூட ஆந்திரா மக்கள் தான் இங்கே அதிகமாக வருகிறார்கள். இப்போது நான் தமிழ் குடும்பங்கள் வந்ததையும் பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் இந்த இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் இங்கேயும் வருவாங்க. அதனால இங்கே கூட்டம் எல்லாம் இருக்குது. இது ரோட்டுக்கு மறுபக்கம் இருக்கிறதுனால நிறைய பேர் தெரியாது. அதனால் உஜ்ஜயினுக்கு வருபவர்கள் இங்கே அருள் பெற வேண்டுகிறேன். நன்றி.